ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறோம். வேதத்தின் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிகிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இதனால பார்த்தோம்னா குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில தவறான ஒரு எண்ணத்தில் அவங்க அதை என்ன செஞ்சிடறாங்க, பிள்ளைகளை எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கும் இப்போ உள்ள பழைய ஜென்ரேஷனுக்கும் ஏறக்கூடிய ஏகப்பட்ட வருடங்கள் வித்தியாசம் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி வர்றபோது என்னன்னா, ஆரம்ப நாட்களில் நாம் வளர்ந்த விதம் வேறு. பெற்றோர் சொல்ல கேட்பதும் சரி, ஆசிரியர் கீழ்ப்படிவதும் சரி, நாம் அவர்கள் சொல்வதை அப்படியே நம்ம கேட்போம். ஆனால் இந்த நாட்களில் என்னன்னா, வாலிப பிள்ளைகளுக்கும் இப்போ இருக்கிற சந்ததியினருக்கும் எப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாவற்றையும் நாங்கள் அறிஞ்சிருக்கோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆகையினால நீங்கள் எங்களுக்கு இதை குறித்து நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் பெற்றோர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுலையும் அவங்க என்ன பண்றாங்க, தாமதப்படுத்துறாங்க. பிள்ளைகளை நாங்கள் அப்படிதான் இருந்தோம், ஆகையினால நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சில கட்டுப்பாட்டை அவங்களுக்கு சொல்ற விதமாக சொல்லாம, அந்த பிள்ளைய கெட்டு போயிடக்கூடாது, அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பெற்றோர் பிள்ளைகளை நம்ம கண்டிப்பா வளர்க்கணுன்ற அந்த நோக்கத்துல நாங்கள் சில காரியங்களை சொல்றோம். அது நம்ம பகுதியில நாம் பார்க்கும்போது அது சரியா இருக்கு. ஆனா இன்றைய நாள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தவறு, நீங்க செஞ்சது இது தப்பு, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவங்க கோவப்படுறாங்க. ஆனா நம்ம கோவப்படாத அளவுக்கு அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், நம்ம அந்த பிள்ளைகளை நம்ம அனுசரித்து பேசி அன்பா பேசணும்னு தான் இருக்குது. நான் நிறைய நேரத்தில் நான் கோவப்படுறேன். பசங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சின்ன வயசுல டாடி நல்ல அன்பா இருப்பாரு, நல்லா பேசுவாரு, ஆனா இப்ப கோவப்படுறாரு. நம்ம டாடி நல்லா நம்மளோட பேசி நல்லா சிரிச்சிருந்தாரு, நம்ம குடும்பம் மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்பம் இல்லை அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு கண்டிப்பு இல்லாம நம்ம பிள்ளைகளோட ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற காரியம் சீரியஸ்னஸோ அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாம போயிடும். ஆகையினால பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைய நல்லா வளரணும்னா அம்மா எப்பயும் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனா வீட்டுல யாராவது ஒருத்தர் கண்டிப்போடு இருந்துதான் ஆகணும். கோவப்படக்கூடாது, கோவப்படாம இந்த காரியத்தை கோவப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வேதம் இருக்குது. ஆகையினால நாம் என்ன செய்யணும், பிள்ளைகள் கோவப்படாத அளவுக்கு வேற வழி இல்லை. நம்ம அப்படிதான் அந்த பிள்ளைகளை அன்பா திருத்த வேண்டியது. ஒருத்தர் நேசிச்சா ஒருத்தர் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். இப்படிதான் நம்ம செஞ்சு பிள்ளைகளை நம்ம செய்யணும், வளர்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கேற்ற சிக்ஷை அப்படின்னு சொன்னோம்னா, நீதிமொழிகளில் பார்த்தோம் அப்படின்னா, என் மகனை நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடைந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்கிறது அப்படின்னு சொல்லி. நம்ம இப்போ நம்ம பிள்ளைய நம்ம நேசிக்கிறோம், உண்மையா நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த பிள்ளைய தப்பு பண்ணா இது தப்பு, இது சரி. அதே நேரத்துல அந்த பிள்ளைய ஒரு நல்ல காரியம் செய்யறாங்கன்னா அவங்களை உற்சாகப்படுத்தணும், அதுல தவறே இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் செல்ற காரியத்தை பல வருடத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பாங்க, அந்த தப்பை 10 வருஷம் ஆனதே விடுறதில்லை, திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி குத்தி காமிக்கிறது. அந்த மாதிரி அந்த பிள்ளைகளோட மனசை புண்படுத்தக்கூடாது. சிக்ஷை அப்படின்னா கண்டிப்பு. அந்த கண்டிப்பு பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தான் தரணும், அதுல தவறே கிடையாது. ஆனா அதை நம்ம குற்றப்படுத்தி பேசக்கூடாது. பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துச்சு, இதை திருத்திக்காங்கன்னா அதோட விட்டுறணும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதை நம்ம சொன்னோம்னா அந்த பிள்ளைகள் நிச்சயமாக அதை குறித்து வேதனைப்படுவாங்க. அது தங்களைத்தானே அது தாழ்வு மனப்பானை உண்டாகும். ஆகையினால அந்த சிக்ஷை என்பது கர்த்தருக்கேற்றதா இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிடக்கூடாது. கர்த்தருக்கேற்ற சிக்ஷை அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில். ஒருவேளை எங்களுக்கு வேதத்தை பற்றி தெரியாதுங்க, நாங்கள் எப்படி பண்றது அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சியின் அடிப்படையில பிள்ளைகளுக்கு நம்ம கண்டிப்போட வளர்க்குறது ஒரு சால சிறந்ததுன்னு சொல்லலாம். நிறைய குடும்பங்களை பார்த்தோம்னா பிள்ளைகளை பெற்றோரே என்ன செய்யறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. எப்படி வேதனைப்படுத்துறாங்க, தான் வேலை பார்க்குற இடத்துல, தான் பழகிற இடத்துல ஒருவேளை பணம் பற்றாக்குறை அப்படின்னாக்க தன்னுடைய
வேதனைய சரீரத்துல இருந்து இருக்கிற வேதனைய பிள்ளைகிட்ட வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்திட்டு அந்த பிள்ளைகளை குற்றப்படுத்தி பேசி அதோட சண்டை போட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆமா செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்ல போது அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா நம்ம இப்ப அப்படி செஞ்சுக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆகையினால் சிக்ஷை என்பது அந்த வார்த்தைக்கு சரியான கண்டிப்பு. அந்த கண்டிப்பு வந்து நம்ம நிச்சயமா நம்ம நேசிக்கிறோம், உண்மையான பிள்ளைகளை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த பிள்ளைகளை கண்டிப்போட நம்ம வளர்த்துதான் பிறப்பை கையாளதும் தன் பிள்ளையை பகைக்கிறான்னு சொல்லி வசனம் இருக்கு. ஆகையினால நீதிமொழிகள் ஒரு அதிகாரம் இருக்கு. அதை எடுத்து அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தோம்னா பிள்ளைகள் எப்படி நடக்கணும், எப்படி பரிசுத்தமா நடக்கணும், எப்படி பிள்ளைகள் வளர்க்கணும் அப்படின்றது நல்ல தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மூன்றாவதாக போதனையிலும் அவர்களை வளர்க்கிறார்கள். எப்படிப்பட்ட போதனை? கர்த்தருக்கேற்ற போதனை. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பாத்தீங்கன்னா சமாதானம் இல்லை, பிரிவினை, விவாகரத்து அதிகமாயிருச்சு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர் வந்து அநேகர் நம்ம தன்னுடைய பிள்ளை தன் பையன் நல்லா இருக்கணும், தன் பிள்ளை நல்லா இருக்கணும், தன்னோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து தவறான போதனையை கொடுத்து இந்த பிள்ளைகளை பிரிச்சிடுறாங்க. அதை வந்து அவங்க நியாயப்படுத்தவும் செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்ச அநேக குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் மிக சிறப்பா நடக்குது. 3 மாதத்துல அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய மகளை வந்து தாய் வந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், நாங்க எல்லாரும் வெளிநாட்டு செட்டில் ஆகணும், நீ என் கூட வந்துடு அப்படின்றாங்க. மருமக வந்து நல்ல ஒரு உத்தியோகத்துல நல்ல அருமையான ஒரு தம்பி. அவரு வந்து சொல்றாரு, இல்ல நம்ம இங்கே இருந்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொன்னா அதை ஏற்கல. நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு உடனே அதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி விவாகரத்து தான் அதுக்கு முடிவுன்றாங்க. இன்னைக்கு விவாகரத்துன்றது பிள்ளைகளை வந்து எதுக்கு நம்ம விவாகரத்து வாங்கி தரோம், தான் நல்லா இருக்கணும், என் கூடயே பிள்ளை இருக்கணும்னு சொல்லி அநேகர் பார்த்தா அப்படி இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு அதிகாரி, அரசாங்க அதிகாரி, அந்த அம்மா வீட்டுல 2 பெண் பிள்ளை பையன் பார்த்தா எல்லாருமே திருமணமாகி 6 மாசம் 1 வருஷத்துல திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே விவாகரத்து. ஏன் அப்படி போயிருந்தா தவறான போதனை. தாய் விழுந்து சரியானபடி வேதத்தை அறிஞ்சு கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து நடக்காததுனால இன்றைக்கு போதனைகள் வந்து தவறான போதனைகள், சீரியலும் சரி சினிமாலும் சரி அநேக தவறான போதனைகள் வருது. இந்த போதனைகளை வந்து அவங்க உள்வாங்க வாங்கி அதையே பார்க்கறதுனால ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த சீரியலும் சினிமாவும் அதையே கடந்து பார்க்கறதுனால அது மனசுல வந்து உள்ள போய் குறையோடி போயிடுது. அநேகருக்கு அது தெரியறதில்ல. இது சீரியல் பார்க்குறோம் ரிலாக்ஸ் பார்க்குறோம், பாட்டு கேட்கிறோம் ரிலாக்ஸ், இந்த சினிமா பார்க்குறோம் ரிலாக்ஸ். அது வந்து நிரந்தரமே கிடையாதுங்க. அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த படத்துல என்ன கதாபாத்திரம் இருக்குதோ அப்படியே மாறி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சமீபத்துல ஒரு 5-6 வருடம் ஒரு சில சேனல்ல நான் சர்வே பண்ணோம். அந்த சர்வே பண்றவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேனல்லையும் சீரியல்லையும் பாத்தீங்கன்னா குடும்பம் சேர்ந்து வாழற மாதிரி ஒரு காட்சியே இல்லை. அந்த குடும்பத்தை பிரிச்சு அதை வேதனைப்படுத்துற மாதிரி தான் இருக்காங்க. ஊருக்கு பெரிய சண்டியரா இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா குடும்பம் சமாதானமா இருக்கணும்ன்றக்காண்டி அது என்ன பண்றாங்கன்னா பிரிச்சு அவங்க வச்சு கடைசியில் அந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிடுது. இன்னைக்கு சரியான போதனை வேணும், தரவுக்கு ஏற்ற ஒரு போதனை வேணும் பிள்ளைகளுக்கு. நீங்க அந்த போதனை வேணும் அப்படின்னு சொன்னா மனசாட்சிக்கு பயப்படும். ஏன்னா நான் வேதத்தை வாசிக்கல, ஏசாமி எனக்கு தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா அந்த காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயமாக உங்க மனசாட்சியும் ஒன்று இருக்கு, இது தப்பு இது சரின்னு நிச்சயமாக உங்களுக்கு மனசுல உணர்த்தப்படுவீங்க. அதை நீங்க மனங்கடிச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை கேட்கிறப்போ அது தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தவறு வந்து தவறா தெரியாது, உங்களோட நீங்க நியாயப்படுத்துவீங்க. ஆகையினால இப்படிப்பட்ட காரியங்கள்ல பிள்ளைகளுக்கு நீங்க ஜாக்கிரதையா நடக்கணும். நீங்க அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நீங்க கற்பிக்கிற காரியத்துல கோவப்பட்டாலும் சரி, அதெல்லாம் கோவப்படுறதுல பிள்ளைகிட்ட தேவையில்லாம நம்ம கோவப்படக்கூடாது. பிள்ளைகிட்ட நம்ம எந்த காரியத்தை நம்ம என்ன செய்யறோம் அவருக்கு கண்டிப்போட உணர்த்தணுமோ அதை கண்டிப்போட உணர்த்தணும். அதே நேரத்துல அந்த பிள்ளைகளை போதிக்கும் போது சரியானபடி போதிக்க வேண்டும். சரியானபடி அந்த பிள்ளையோட வாழ்க்கையில நல்லா இருக்கணும். வேத சொல்லுது, புருஷனானவன் திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி பிரிந்திருப்பார் என்று சொன்னால் அவருடைய சுதந்திரமான கருத்துக்குள்ளதான். அதுக்காக அம்மா அப்பா விட்டுட்டு போயிருக்கணுன்ற மாதிரி எல்லாம் இல்லை. அவங்க கருத்துல வந்து சரியானபடி அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அவங்களோட வாழ்க்கையில தேவையில்லாம தலையிடக்கூடாது. தவறுனா தவறு. அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களையும் பிரிச்சு பெற்றோர்கள் வந்து அநேக குடும்பங்களை இன்னைக்கு சிதைச்சிட்டாங்க. ஆகையினால இது ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த காரியத்துல ஒரு சில காரியம் உங்களை வேதனையா இருக்கலாம், ஒருவேளை இது உங்களை குற்றப்படுத்துற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் இன்றைக்கு உண்மையான சமுதாயத்தில் நடக்கிற காரியம். இதை சரி செஞ்ச நான் முதல்ல சரியாகணும், என் குடும்பம் சரியாகணும்,
அப்பதான் நம்ம சமுதாயத்தை சரிப்படுத்த முடியும். அப்படிதான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த குடும்ப பிரச்சனை எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, எங்களுக்கு இந்த நிரந்தரமான ஒரு நிம்மதியை கொடுங்க சொல்லி நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை கேட்பாரு. ஜெபிப்போமா? கிருபையின் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. அந்த அருமையான வேலையை நடிச்சிருக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நினைச்சிருக்கிறோம். கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பத்துல ஆண்டவரே சுவாமி, பிள்ளைகள் மத்தியும் பெற்றோர் மத்தியும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. எல்லாத்துக்குமே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.